வணக்கம் மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சியான் விக்ரம் நடிச்சிருக்கும் தங்கலான் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் வந்து பயங்கரமான பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட ரிலீஸ் ஆயிருக்குங்க. பட் இந்த படம் எப்படி இருக்கு? ஸ்ட்ரெயிட்டாவே சொல்றேன், மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் தாங்க. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சினிமா லவர்ஸ்க்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா விக்ரம் வந்து அஃப்கோர்ஸ் அவர் நிறைய உடம்ப பருத்தி நிறைய கெட்டப் போட்டிருக்காரு. அந்த வரிசையில் கண்டிப்பாக இதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு படமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த படத்துக்கு வந்து ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலாம். பட் அட்லீஸ்ட் நேஷ்னல் அவார்டு கொடுக்கலாம். பட் எல்லா அவார்டும் கொடுக்கலாங்க. பட் இப்போ அவார்டே வந்து தகுதியில்லாத ஆளுக்கெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. பட் உண்மையிலே இந்த படம் வந்து அவ்வளோ பிரமாதமாக நடிச்சிருக்காரு. தான் உயிரை கொடுத்து நடிச்சிருக்காருன்னு சொல்லணும். சில பேர் சும்மா பேர் சொல்லுவாங்க, இது உண்மையிலே நடிச்சிருக்காரு. அதே மாதிரி ரெண்டாவது நல்ல விஷயம் என்னென்னா ஜிவி பிரகாஷோட மியூசிக் வந்து வேறு லெவலில் இருக்குது. இப்போல்லாம் எல்லாருமே வந்து அனிருத் அப்படின்லாம் கூப்பிட்டுருக்காங்க. ஜிவி பிரகாஷ் கிடைக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் வந்து இப்போ கிடைக்கிறதே கிடையாது. ஜிவி பிரகாஷ் மாதிரி வெரைட்டி அனிருத்லாம் போடவே முடியாது. இந்த படத்தில் மியூசிக் வந்து செம்மையாக இருக்குது. அவருக்கும் நீங்கள் எல்லா அவார்டும் கொடுக்கலாம். ஸோ ரெண்டாவது பெனிஃபிட் அது. மூணாவது வந்து ரஞ்சித். அவர் வந்து ஏற்கனவே நிறையா நல்ல படங்கள் எடுத்திருக்காரு. நிறையா வந்து இந்த மாதிரி கருத்துலாம் சொல்லுவார். சர்பெட்டெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த வரிசையில் இந்த படமும் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு அடுத்த லெவல் போயிருக்காருன்னு சொல்லணும். பட் யூஸ்வலாக ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் வந்து கொஞ்சம் கமர்ஷியலாகவும் இருக்கும். இதில் அப்படி இல்லை, கொஞ்சம் வந்து எல்லாராலையும் பார்க்க முடியுமான்னு தெரியாது எனக்கு. கொஞ்சம் ஃபஸ்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக கதைக்கேற்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்க்ரீன் பிளே இது. ரொம்ப யதார்த்தம் வந்து அதிகமாக இருக்கும் இந்த படத்தில். ஸோ இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ இது வந்து அனதர் பாசிட்டிவ். ஐயோ என்னையா சொல்கிற, இவன் சொல்கிறத யாரும் கேட்காதீங்க மக்களே. எனக்கு உண்மையிலே ஏன்டா போன ஆகி போச்சு. நான் நினச்சது வேறு, நடந்தது வேறுங்க. நான் கூட இந்த படம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தாங்க போனேன். ஆனால் எப்பா படத்தில் வந்து இது பழைய ரஞ்சித் படம் மாதிரி இல்லைங்க. அட்லீஸ்ட் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். விக்ரம்லாம் நல்லா எஃபர்ட் போட்டிருக்காருங்க. எல்லாம் சூப்பர் தாங்க. படம் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகுதுங்க. ஃபஸ்ட் ஹாஃப்லாம் உட்கார முடியலைங்க. அதுவும் அந்த விஎஃப்எக்ஸ் ஒரு சில விஷயம் பண்ணி வச்சுருக்காங்க. ஐயோ இன்னும் அவ்வளோ கேவலமான விஎஃப்எக்ஸு. இன்னொன்று அவங்க பேச தமிழா உருதானே தெரியலங்க. தமிழ் பேசுகிறாங்க, ஆனால் தமிழே ஒன்றும் புரியல. அந்த மாதிரி தான் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ வந்து என்ன சொல்கிறது தெரியலங்க. விக்ரம் ஆக்டிங் ஆனால் மனுஷன் உயிர் கொடுத்து நடிச்சிருக்காரு, அது ஒத்துக்கிறேங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக்கும் ஓகேங்க, ஆனால் நல்லா எடுத்துருக்கலாங்க. அந்த செகண்ட் ஹாஃப்லாம் என்னென்னமோ அந்த மாளவிகா கேரக்டர் கச்சை கேரக்டர்லாம் வந்து எனக்கு சிங்கே ஆகலைங்க. அது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அந்த பேய் எலமெண்ட் அதுங்க எதுக்கு? இப்போது கேஜிஎஃப்ல ஒரு கேஜிஎஃப் பற்றியே எடுத்துருக்கலாம். அவங்க தேவையில்லாமல் எதுக்கு இந்த ஃபேண்டசி எலமெண்ட்டு ஏதோ பேய் படம் மாதிரி சில விஷயத்தை ஆட் பண்ணுறாங்க, புரியல. இதுதாங்க என்னோட ஒப்பீனியன். இவன் சொல்கிறத வந்து என்னங்க இப்படி பில்டப் பண்ணுறான் இவன். டே சும்மா 2K பாய். இவனுக்கெலாம் வந்து அந்த யாஷ் படத்தில் வர கேஜிஎஃப் போய் 4 பேரை வெட்டுறது, மாசு, ஏதாவது ஒரு ஐட்டம் சாங் அந்த மாதிரி தான் பிடிக்கும். நீங்கள் உண்மையிலே ஒரு சினிமா ரசிகராக இருந்தேன்னா இந்த படம் கண்டிப்பாக பார்க்கணும். அப்படியே நீங்கள் வந்து அந்த பீரியடு அந்த பீரியடுக்கே போன மாதிரி நீங்களும் வந்து அந்த மக்கள் கூட வாழ்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்திருக்கோங்க. அந்தளவுக்கு சூப்பராக எடுத்திருக்காரு. அதில் விக்ரம் மட்டும் இல்லைங்க, பார்வதிலாம் அப்படியே அந்த கேரக்டராகவே நடிச்சிருக்காங்கங்க. அவ்வளோ நல்லாயிருக்கு. மாளவிகெல்லாம் இந்த படத்துக்காக அவங்க வந்து உண்மையிலேயே அவ்வளோ ஸ்டண்ட்டு, ஒரு வில்லன் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த ஃபேண்டசி எலிமெண்ட் ஆச்சு நல்லா தான் இருக்குது. தமிழ் சினிமாக்கே புதுசு, ரொம்ப நல்லாயிருக்கு. மாளவிகா கண்டிப்பாக இதுக்கப்புறம் வந்து உண்மையிலே நல்ல பர்ஃபார்மிங் ரோல்லாம் பண்ணுவாங்க. உழைப்பு அப்படியே தெரியுது. அது மட்டும் இல்லைங்க, சின்ன சின்ன ரோல் நல்லாயிருக்கு. பசுபதி கேரக்டர்லேருந்து சின்ன கேரக்டர் நல்லா இருக்குங்க. அதில் ஒரு சீன் வருங்க, ஒரு அந்த ஜாக்கெட் அந்த விஷயம் வரும். ஸோ பெண்களுக்கெலாம் அந்த ஜாக்கெட் துணியை வந்து அப்படி போடுற மாதிரி ஒரு சீன் வரும். அதில் பார்த்தீங்கன்னா சின்ன கேரக்டரும் அந்த பெண்கள் வந்து அந்த ஃபஸ்ட் டைம் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவங்க கொடுக்குற அந்த ஃபீலிங் அதெல்லாம் வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து அப்படியே அந்த பீரியடுக்கே போன மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ நல்லா படம் எடுத்திருக்காங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக்லாம் அந்தளவு நல்லா இருக்குது. முக்கியமாக படத்தோட கிளைமேக்ஸ் வந்து உண்மையிலேயே அருமையான கிளைமேக்ஸ். அது என்ன கிளைமேக்ஸ் படத்தில் போய் பாருங்கள். ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி நாட்கள் சொல்லலாம் கேட்காங்க. சினிமா வந்து ஸ்லோவாக போகுது, ஃபஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இதுனா ஸ்பீடாக இதுனா ரீல்ஸாக இது படம்னா இந்த படம் கதைக்கு இப்படி தாங்க இருக்கணும். நல்லா இருக்குது. உண்மையிலே நீங்கள் நல்ல சினிமா பார்க்காம அந்த மாதிரி லவ்வாக இருந்தீங்கன்னா தங்கலான் வந்து கண்டிப்பாக போய் பார்க்கலாம். இவனை மாதிரி இந்த சில்ட்ரா பசங்க அந்த 2K பாய்ஸ் கூட பிடிக்காமல் இருக்கலாம். இவனுக்குலாம் அந்த கேஜிஎஃப் சொன்ன மாதிரி தான் வரும். ஜிவி பிரகாஷ் மியூசிக்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அத்தன்டிக்காக இருக்குங்க. செம்ம மியூசிக்கு. உண்மையிலேயே வந்து எனக்கு அப்படியே ரொம்ப அப்படியே இவ்வளோலாம் மக்கள் கஷ்டப்பட்டுருக்காங்களா. அரசியல் பேச சொல்லுவாங்க. இந்த படம் கண்டிப்பாக பெரிய அரசியல் பேசியிருக்கு. அஃப்கோர்ஸ் ஆஸ் யூஷுவல் ரஞ்சித் படத்தில் உங்களுக்கு தெரியும் அரசியல் வந்து நிறையா பேசுவாங்க. ஸோ இந்த படத்தில் நிறையா பேசியிருக்காரு. உண்மையில் நம்மளுக்கே வந்து மக்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மளுக்கே கண்ணில் அந்த ரத்தம் வரும். அந்த அளவுக்கு வந்து அந்த இதெல்லாம் கொண்டு பதிவு பண்ணியிருக்காரு டேரக்டரு. ஸோ உண்மையிலே இது வந்து கொண்டாடப்பட வேண்டிய படம். இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸும் பெரிய ஹிட்டு கண்டிப்பாக கிடைக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி நிறைய நல்ல படங்கள் கிடைக்கணும்.
விக்ரம் மாதிரி ஒரு மகா நடிகரை வந்து நம்ம நல்லா அவர் நடிக்கிற படத்தை நடிப்பை வந்து பாராட்டி அவருக்கு நம்ம வரவேற்பை கொடுக்கணும். ஸோ இதாங்க என் தங்கலான் ரிவ்யூ. போய் படத்தை பாருங்கள், படத்தை என்ஜாய் பண்ணுங்கள், அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.